சினிகேஷன் நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாகிற டெஸ்ட் படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் மாதவன் ஒரு விஞ்ஞானி தண்ணியிலேருந்து பெட்ரோல் தயாரிக்கிற மாதிரி விஷயத்தை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இருக்கார். அவர் மனைவி நயன்தாரா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவருடைய பள்ளி வகுப்பு தோழர் சித்தார்த் ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் மனைவி மீரா ஜாஸ்மின். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நயன்தாரா ஸ்கூலில் படிக்கிறான். சித்தார்த் ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர். ஆனால் சமீப காலமாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். சரியாக ரன் எடுக்க முடியாமல் தடுமாறுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் சென்னையில் நடக்குது. அதில் சித்தார்த் முக்கியமாக ஆடுவாரா இல்லையான்னு ஒரு சிக்கலான சூழ்நிலை கடைசி கட்டத்தில் அவரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அதே சமயத்தில் மாதவன் நயன்தாரா தம்பதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. செயற்கை முறையில் கருத்தரிக்கிற விஷயத்துக்கு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது மாதவன் சயின்ஸ் ப்ராஜெக்டாக கடன் வாங்கின 50 லட்ச ரூபா கடனை கேட்டு கடன் கொடுத்தா அவர் இருக்கிறாங்க. அவர் சைடில் ஒரு கேண்டீன் நடத்திட்டு இருக்காரு. அந்த கேண்டீனும் அவர் கையை விட்டு போயிடுது. இது எல்லா பக்கமும் லாக் செய்யப்பட்ட மாதவன் வேறு வழி இல்லாமல் சித்தார்த்த குழந்தையை கடத்தி சித்தார்த்தை கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஈடுபட சொல்லி கம்பல் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது மீதி பரபரப்பான கதை. இந்த படத்தில் மாதவன், நயன்தாரா, சித்தார்த், மீரா ஜாஸ்மின், காளி வெங்கட், ஆடுகளம் முருகதாஸ், நாசர், மோகன்ராமன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இதில் மீரா ஜாஸ்மின், நாசர், மோகன்ராமன் இவங்கெல்லாம் பெரிய வேலை இல்லை. இந்த படத்தை இசையமைச்சிருப்பவர் சக்தி ஸ்ரீ கோபாலன், இயக்கியிருப்பவர் சசிகாந்த். மாதவன், நயன்தாரா, சித்தார்த் இந்த 3 கேரக்டர் தான் படத்தில் மைய புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம். 3 பேரை சுற்றி தான் கதை நகருது. 3 பேருமே தங்கள் அனுபவ நடிப்பை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. 3 பேரும் மாற்றி மாற்றி ஸ்கோர் பண்ணாலும் 3 பேரும் அதிக ஸ்கோர் பண்ணாலும் மாதவன் சொல்லலாம். தன்னுடைய இயலாமை, ஆற்றாமை, ஆதங்கத்தில் ஒரு மூளையில் நெருக்கடி தள்ளப்பட்ட நிலையில் கடைசியில் அவர் வழியே இல்லாமல் வில்லனாக மாறுறார் மாதவன். அதை ரொம்ப அருமையாக தன் நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். இந்த கதை இப்படி தான் முடியும் நம்ம எதிர்பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத கோணத்தில் முடியுது. அது கடைசி 20 நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் பரபரப்பு விளிம்பில் நம்ம நிற்க வச்சுருக்காங்க. அந்த விஷயத்தில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கார். ரொம்ப செலவு இல்லாமல் அதே சமயம் ரொம்ப அற்புதமான திரைக்கதை மூலமாக ரசிக்க முடியாமல் படத்தை கொடுத்துருக்கார் இயக்குனர். இந்த படம் தியேட்டர் வழியாக இருந்தால் இன்னும் அதிகமான பாராட்டையும் அதிகமான மக்களை சென்றடைந்திருக்கும். அந்த விஷயத்தை கொஞ்சம் தடுமாறிக்கான்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு நிறைவான படம் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட் மேட்ச் ஃபிக்ஸிங் ஆனால் என்னென்னு தெரியாதவங்களும் ரசிக்கக்கூடிய அளவுக்கு திரைக்கதை எளிமைப்படுத்தியிருக்கிறதும், இதுக்குள்ளே போலீஸ் எப்படி நுணுக்கமாக புகுந்து விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும், இப்படி எல்லா விஷயமுமே பார்த்து செஞ்சிருக்கா இயக்குனர். அதனால் திரைக்கதை அருமையாக பின்னப்பட்டு ரசிக்க முடியாத ஒரு அற்புதமான படமாக அமைஞ்சிருக்கு இந்த டெஸ்ட். கிளைமாஸ் எதிர்பார்த்து ட்விஸ்டாக முடிஞ்சாலும் காளி வெங்கட், மாதவன் இருவரும் உயிரோடு இருக்கிறார்களா இறந்து விட்டார்களா என்பதும், நயன்தாராவின் செயற்கை முறை குழந்தை பெற்றுக்கொள்ளும் திட்டம் என்ன ஆயிற்று என்பதும், சித்தார்த் இந்திய அணி தொடர்ந்து நீடித்தாரா என்பதையும் தெளிவாக காட்டாமல் அப்படியே விட்டிருப்பது 2ஆம் மகனுக்கு முயற்சியாக தெரியவில்லை. ஆனால் நிறைவே தரவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எல்லாம் ஓகே. படம் எப்படி ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான ஃபேமிலி சென்டிமெண்ட் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் படம் தான் இந்த டெஸ்ட். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.